ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லுதேன். அது எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் பார்த்து நீங்க அப்புறமா சொல்லுங்க சரியா? என்னங்க நடக்கும் நம்ம ஊர்ல? கிராமத்து பக்கம் வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பள்ளிக்கூடத்துல லீவ் விட்டாங்க பார்த்துங்க. நல்ல நாள்லயே நம்மள கையில பிடிக்க முடியாது. வீட்ல இருந்தாலே நமக்கு ஒரு குகைக்குள்ள அடைச்சுப்பட்ட மாரி தான் ஃபீலிங். லீவ் வேற விட்டாங்களா, சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. அதே மாரி தான். எப்பவுமே குளத்துக்கு, கிணத்துக்கு போய் ஒரு ஆட்டத்த போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா தான் நல்லா நிம்மதியா இருக்கும் பார்த்துக்கங்க. இன்னைக்கு அதே மாரி தான் குளத்து பக்கம் போயாச்சு. ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்க வரும்போது ஒரு கிடங்குல மீன பாத்தேன். நம்ம பார்த்துட்டோம். விட்டுருவோமா? அதான் பையங்க கூட்டமா போனோன்னே, சரின்ட்டு இன்னைக்கு அந்த கதைய முடிச்சு விட்டுருவோம். அப்புடின்ட்டு வாளியெல்லாம் கொண்டு போயிருந்தோம் பார்த்துக்கங்க. இருக்க அந்த கிடங்குலங்க தண்ணிலாம் தூர ஊத்திட்டு, பார்த்தா நான் எதிர்பார்த்தது என்னமோ 1 கிலோ 2 கிலோ தாங்க. அங்க 10 ஆளு போனதுக்கு 10 கிலோ 15 கிலோ கிடச்சிட்டு, ஆளுக்கு 1 கிலோ கணக்கு. முடிச்சாச்சு. சரின்ட்டு நம்ம புடிச்சு முடிப்போம்ன்னு முடிச்சுட்டு, அது மட்டும் இல்லங்க. என்ன மீன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் சொல்லுதேன். என்ன மீன்னு பார்த்தீங்கன்னா, கெளுத்தி மீன், கொறவ மீன், உளுவ மீன், அது இன்னொன்னு சிலேப்பி கெண்டை. அதாவது பண்ணா மீன், நம்ம ஊர் சைடு சொல்லுவாங்க பண்ணா மீன். இன்னொரு மீனுங்க நீங்க படத்துல மட்டும் தான் பார்த்துருப்பிய. மழை பெஞ்சா மரத்து மேல ஏறும். அந்த மீனும் கிடக்கு. பாம்பு மாரி இருக்கும். நெறைய பேர் பார்த்து பயிர செஞ்சிருப்பாங்க. அவ்வளத்தையும் பிடிக்கணும். இன்னொரு 1 மணி நேரத்து வேலை. பிடிச்சு முடிச்சுட்டு, சுட சுட பொரிச்சு நல்லா மொறு மொறுண்டு சாப்பிடுதோம்.